வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம். இன்றைய தொகுப்பிலும் முக்கியமான பல விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம். வடமாகாணத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான புதிய கூட்டு உதயமாகி இருக்கிறது அல்லது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கிழக்கு மாகாணத்திலே நேற்றைய தினம் கருணா மற்றும் பிள்ளையான் தலைமையிலான புதிய கூட்டு உதயமாகி இருக்கிறது. இந்த புதிய இரண்டு கூட்டுகளும் தமிழர் அரசியலிலே மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றனவா அல்லது தமிழர்களுடைய அரசியலில் மிக பாரிய அளவிலான ஒரு பலவீனத்தை ஏற்படுத்த போகிறதா என்று பார்க்க வேண்டியது காலத்தினுடைய கடமையாகவும் இருக்கிறது. அந்த நிலையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அந்த கூட்டில் இணைவதற்கு கதவுகள் திறந்திருப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே இலங்கையினுடைய அரசியலில் பல மாற்றங்கள் அல்லது பல திருப்புமுனைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற போதிலும் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீண்டும் இயங்கு நிலைக்கு கொண்டு வருவதற்கு எந்த தமிழ் அரசியல்வாதிகளும் அக்கறையின்றி இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பிள்ளையான் மற்றும் கருணா தலைமையிலான ஒரு புதிய கூட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எமது சமூகம் தொடர்ந்தும் பின்தள்ளக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் கடந்த காலங்களெல்லாம் மறந்து சரி செய்து எதிர்காலத்திலே ஒரு உறுதியான கிழக்கு மாகாண ஒரு அரசியல் இயக்கத்தை நிறுவ வேண்டும் என்கிற பகிரங்க பிரயத்தனத்தின் காரணமாகவும் எங்களுடைய சிரேஷ்ட தலைவர் ஜெயமணன் அவர்கள் கருணாமனோடு மிகவும் நெருக்கமாக தொடர்ந்தும் உரையாடி வந்ததன் காரணமாகவும் நாங்கள் இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்கிற கருணாமனுடைய அமைப்பையும் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியும் முக்கியமாக இரண்டு பிரதான தளபதியாக இருந்த தலைவரின் அடிப்படையில் அவர்கள் கனவான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம். நாங்கள் இந்த ஒப்பந்தத்தினூடாக இந்த மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதும் ஒரு சிறந்த ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதை எதிர்பார்க்கிறோம். அதுபோல் உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு அமைப்பையும் உருவாக்கியிருக்கிறோம். அதையும் பலப்படுத்தி கொண்டு ஒரு கிழக்கு மாகாணத்தின் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அனைவரையும் அரசு ரீதியாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு சக்தியாக எழுந்து நிற்பதுதான் எமது நோக்கமாக இருக்கிறது. அதே நேரம் வடமாகாணத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான ஒரு புதிய கூட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு புதிய கூட்டுகளும் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல போகிறார்கள்? இந்த புதிய கூட்டுகள் தமிழ் மக்கள் மத்தியிலே இதனை நிலைநிறுத்த போகிறார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அந்த கூட்டை பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் வடக்கு கிழக்கு தலைமைய ரீதியிலே அவர்களுடைய அந்த கூட்டினுடைய செயற்பாடு இருக்க போகிறது என்பதை அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். கருணா என்று சொல்லப்படுகின்ற விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முன்னாள் தளபதியும் தற்போது தமிழ் மக்களால் துரோகி என்று அழைக்கப்படுகின்ற கருணா மற்றும் பிள்ளையான் இருவரும் சேர்ந்து ஒரு புதிய கூட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். கிழக்கு மாகாணம் சார்ந்ததாக அந்த கூட்டு இருக்கின்றது என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விடுதலை புலி இயக்கத்திலிருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்றுதான் கூற வேண்டும். அதன் பிற்பாடுதான் நான் அந்த முடிவை எடுத்தேன். எங்களுடைய கிழக்கு மாகாண இளைஞர்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும், கிழக்கு மாகாண மக்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அன்று என்னுடன் கைகோத்து நின்ற பிள்ளையானவர்கள், ஜெயம், அதே போன்று மறைந்த கோனேசன், இன்னும் பல தளபதிகள் அவர்களுடன் ஆலோசித்த பொழுது அவர்கள் அனைவரும் எனது பின்னால் அணிதிரண்டு வந்திருந்தார்கள். ஏனென்றால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. இதிலே கிழக்கு மாகாணம் என்று சொல்லுகின்ற போது மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் திருகோணமலை ஆகிய 3 மாவட்டங்களையும் சேர்ந்ததுதான் கிழக்கு மாகாணமாக இருக்கிறது. அந்த வகையிலே கருணா மற்றும் பிள்ளையாருடைய அந்த கூட்டிலே கிழக்கு மாகாணம் சொல்லி அவர்கள் யாரை சொல்கிறார்கள் என்று பார்ப்போமாக இருந்தால் அவர்களுடைய அந்த கூட்டிலே அங்கம் வகிக்கின்ற அனைவரும் மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற
தலைவராக இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கிறது. அதே அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்தவர்களோ அல்லது திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுடைய கட்சியிலே தலைவர்களாக இருக்கிறார்களா அல்லது பங்காளிகளாக இருக்கிறார்களா என்று பார்ப்போமாக இருந்தால் அது இல்லை என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான போராளிகளின் தியாகங்களில் அத்திவாரமிடப்பட்ட கட்சி தான் அது. அதில் எனது சொந்த அண்ணன் கூட அந்த அத்திவாரத்தில் அடங்குவார் என்பதை இவ்விடத்திலே குறிப்பிடுகின்றோம். அவை அந்த கட்டத்தில் ஆயுத போராட்டம் மிகவும் தீவிரமடைந்து அனைத்து மக்களும் ஆயுத கலாச்சாரத்தில் ஊறியிருந்த காலத்தில் மக்களை ஜனநாயக நீரோட்டத்தில் கொண்டு வருவது என்பது ஒரு பாரிய கடினமான விடயம். இதை அனைத்து புத்திஜீவிகளும் அல்லது உலக தலைவர்களும் அறிந்து கொள்வார்கள். அவ்வாறான ஒரு கட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் உருவாகி அன்று கட்டங்கட்டமாக பல துன்பங்கள், துயரங்கள், பல எதிர்ப்புகளை சம்பாதித்து இன்று கிழக்கு மாநிலத்தில் ஒரு அரசியல் நீரோட்டத்துக்கு கொண்டு வந்த பெருமைக்குரிய கட்சி என்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள். அதை எவருமே மறக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இந்த நிலைதான் இவர்கள் இருவரும் சேர்ந்து அமைத்திருக்கின்ற கூட்டு மக்கள் மத்தியிலே எப்படி ஆதிக்கம் செலுத்த போகிறது அல்லது மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டியதும் காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அன்று போராட்டத்திலிருந்து ஜனநாயக வழியில் வந்து எங்களுடைய கிழக்கு மாநில மக்களையும் கிழக்கு மாநில இளைஞர்களையும் கிழக்கு மாநிலத்தின் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களையும் தக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வந்தோமோ அதே நோக்கத்துக்காக தற்பொழுது மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த போலி தேசியவாதிகளின் முன்னெடுப்புகள், அவர்களின் ஏமாற்று வித்தைகளினூடாக அவர்களின் வளர்ச்சிகள் என்பதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வடக்கு மாநில மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று. அவர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேசத்துறைகளாக என்று பார்க்கின்றார்கள். கடந்த பொதுத் தேர்தலிலே அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றார்கள். அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவை அந்த அடிப்படையில் கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் இன்னும் எங்களுடைய மக்கள் தெளிவாக வேண்டிய தேவை இருக்கின்றது. அவை ஏனென்றால் பல ஆபத்தான கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளையாரை பொறுத்தவரையிலே அவருக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிராமப்புறங்களிலே ஓரளவிலும் மக்களுடைய செல்வாக்கு இருக்கிறது என்பது மறுத்து விட முடியாத உண்மையாக இருக்கிறது. அதே நேரம் கருணா அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இருக்கிறதா என்று பார்ப்போமாக இருந்தால் அவருக்கான செல்வாக்கு மிக மிக அரிதாகவே இருக்கிறது. ஏற்கனவே அம்பாறை மாவட்டத்திலே இந்த தமிழர்களுடைய வாக்குகளை உடைப்பதற்காக அல்லது சிதைப்பதற்காக மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அல்லது கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கருணா என்று அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள வாக்குகளை சிதறித்தார் என்பது முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. அதுதான் யதார்த்தமாகவும் இருக்கிறது. இவர்கள் அரசாங்கத்தினுடைய கைப்பொம்மைகளாக அல்லது அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயற்பட்டிருந்தார்கள். அமைச்சு பொறுப்புகளையும் எடுத்திருந்தார்கள். அதே நேரத்திலே கிழக்கு மாகாண முதலமைச்சராக சந்திரகாந்தன் அவர்கள், பிள்ளையார் அவர்கள் இருந்திருந்தார். அதே நேரம் இவர்களுடைய செயற்பாடு எப்படி இருந்திருக்கிறது என்று பார்ப்போமாக இருந்தால் அரசு சார்ந்ததாகவும் அரசனுடைய நலன் சார்ந்ததாகவும் இருந்திருக்கிறது. அதே நேரத்திலே அரசாங்கத்தை எப்படி காப்பாற்ற வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் பிள்ளையாரை பொறுத்தவரையிலே பிள்ளையார் ஓரளவேனும் மக்களுக்கான அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுத்தார் என்பது மறுதலித்து விட முடியாத உண்மையாகவும் இருக்கிறது. இந்த நிலையில்தான் விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று சொல்லப்படுகின்ற கருணா அவர்கள் மீள்குடியேற்ற பிரதி அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அவரால் ஏராளமான நன்மைகளை அல்லது அபிவிருத்தி வேலை திட்டங்களை அல்லது வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கான வாழ்வாதார உதவிகளை முன்னெடுத்திருக்க முடியும். அந்த நிலையிலே கருணா அவர்களை பொறுத்தவரையிலே அவர் அந்த உதவிகளை செய்தாரா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அவை அரிதாகவே இருக்கிறது. இந்த நிலையில்தான் இவ்வாறானவர்கள் தமிழ் மக்களால் ஒதுக்கப்பட்டவர்களாக, தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர்களாக இன்னும் இருந்து வருகிறார்கள். அதே நேரத்திலே அவர்கள் இன்று மாவீரர்களையும் அந்த போராட்டங்களையும் அந்த போராட்டங்களுடைய தியாகங்களை முன்வைத்து தங்களுடைய அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை கருணாவும் பிள்ளையாரும் குற்றம் சுமத்தி இருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது.
இந்த நிலையில்தான் இன்று தமிழ் மக்கள் தங்களுடைய மாபெரும் தலைவராக வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக உலகத்திலே வாழ்கின்ற அத்துணை தமிழ் மக்களும் தங்களுடைய தலைவராக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான கருத்துக்களையும் பலர் வெளியிட்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல ஊடகங்களிலே இந்த செய்தி வந்ததையும் எல்லோரும் அறிந்த விடயமாக இருக்கிறது. அந்த நிலையில்தான் வடக்கு கிழக்கு சார்ந்து பிரிவினவாதத்தை ஏற்படுத்துபவர்களாக கருணாவும் பிள்ளையானும் இருந்து வருகிறார்கள். அவர்களுடைய கருத்தாடல்களும் அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அல்லது மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இம்முறை இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் அவர்கள் பெரும்பாலான பிரதேச சபைகளை கைப்பற்றுவார்களா அல்லது பெரும்பாலான உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மக்கள் தெரிவு செய்வார்களா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அதுவும் அரிதாகவே இருக்கும். இந்த நிலையில்தான் இன்று தங்களை புனிதர்களாக சித்தரித்து வருகின்ற பிள்ளையானும் கருணா அவர்களும் கடந்த காலங்களிலே தங்களுக்கான ஒவ்வொரு குழுக்களை உருவாக்கி அவர்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே, குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே உள்ள தமிழ் மக்கள் மத்தியிலே அட்டகாசங்களை புரிந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது. அந்த நிலையிலே கருணா குழு என்ற ஒரு குழுவை உருவாக்கி அவர்கள் பல தமிழர்களுடைய உயிர்களை பறித்திருந்தார்கள், பலருக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி இருந்தார்கள் என்பதும் வெளிப்படையான உண்மையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்திலே, ஏன் படுவான்கரை பிரதேசத்தில் கூட கருணா குழுவினுடைய அடாவடித்தனங்கள் இடம்பெற்றதை நான் ஒரு ஊடகவியலாளர் என்கின்ற ரீதியிலே அந்த இடத்துக்கு சென்ற போது அதனை அறிந்து கொண்டேன். மக்களுடைய பல விடயங்களையும் அறியக்கூடியதாக இருந்தது. கருணாவும் பிள்ளையானும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்திலே அவர்களுக்கான ஆதிக்கம் அல்லது செல்வாக்கு இருக்குமா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது மிக மிக அரிதாகவே இருக்கும். அந்த நிலையில்தான் தமிழ் தேசிய கட்சிகளுக்கான ஆதரவு தளம் என்பது கிழக்கு மாகாணத்தில் அதிகமாக இருக்கும் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த நிலையில் அவர்களுடைய இந்த புதிய கூட்டு உணர்த்துகின்ற செய்தி என்னவென்றால், தமிழ் மக்களுடைய வாக்குகளை சிதைப்பதற்காகத்தான் அவர்களுடைய அந்த புதிய கூட்டு உதயமாகி இருக்கிறது. இதயத்திலே மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, பிள்ளையான் கருணா அவர்களுக்கான செல்வாக்கு அதிகமாக இருக்கும். அவர்களை அந்த அரசாங்கம் தங்களுடன் இணைத்து பயணிப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த நிலையிலே அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த இருவரையும், நான் சொல்லுகின்ற கருணா பிள்ளையார் போன்ற இந்த இரண்டு நபர்களையும் எட்டத்தில் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு வழியின்றிதான் இன்று தனித்தனியாக போட்டியிட்டவர்கள் இப்போது ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். ஆகவே மக்கள் மத்தியிலே அவர்களுக்கான செல்வாக்கு இல்லாமல் இருக்கிறது. ஓரளவேனும் அந்த செல்வாக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுடைய இந்த புதிய கூட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதயத்திலே கருணா பிள்ளையான் சார்ந்தவர்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள் கூட பலவிதமான விமர்சனங்களை கூட முன்வைக்கலாம். இருந்த போதிலும் இந்த இடத்திலே நான் எவர் சார்பாகவும் இந்த இடத்திலே பேசவில்லை. யதார்த்தமாக இடம்பெறுகின்ற விடயத்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன். சரி, இது ஒரு விடயம். இன்னொரு விடயம் என்னவென்றால், வடமாகாணத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையிலானே ஒரு புதிய கூட்டு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய கூட்டை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மக்கள் இந்த கூட்டை பலப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் அறிக்கைகளை விடுவதையும் ஊடக சந்திப்பை மேற்கொள்வதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையிலே இவர்கள் அனைவரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அந்த கூட்டை பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்றவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து முதலாவதாக வெளியேறிய அணி என்றால் அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அந்த அணியாக இருக்கிறது. இது ஒரு புறம். ஆனால் கடந்த கால வரலாறுகளை கிளறுவதற்கு நாங்கள் முற்படவில்லை. ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் தமிழ் மக்களின்
ஒற்றுமையின் சின்னமாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த அமைப்பை மீள் உருவாக்கம் செய்வதற்கு அல்லது அந்த அமைப்பை மீள இயங்க பண்ணுவதற்கு இந்த தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அந்த புதிய கூட்டு தயாராக இருக்கிறது என்று பார்ப்போமாக இருந்தால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் தற்போது அறிவித்திருக்கிறார்கள், அவர்கள் இணைந்திருக்கின்ற அந்த புதிய கூட்டு என்பது தமிழ் மக்கள் பேரவை என்கின்ற போர்வையில் தான் அல்லது அந்த பெயரில் தான் இயங்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உருவாக்கிய அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைக்க வேண்டும் அல்லது அந்த கூட்டமைப்பு இயங்கு நிலையில் இருக்க கூடாது என்பதை இந்த அமைப்பு விரும்புகிறதா என்கின்ற கேள்வியும் இந்த இடத்திலே எழுகிறது. அதிலும் குறிப்பாக இன்று சாவு கச்சேரியைச் சேர்ந்த கந்தையா அருந்தமல் அவர்களாகவும் இருக்கலாம், நல்லதம்பி ஸ்ரீகாந்தா அவர்களாகவும் இருக்கலாம், MK சிவாஜிலிங்கம் அவர்களாகவும் இருக்கலாம். இவர்கள் அனைவரும் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி செயற்பட்டு வருகின்ற முக்கியமான அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். அதுவும் அரசியலிருந்து ஒதுங்கியிருந்த அருந்தபாலன் அவர்கள் தற்போது இந்த அரசியலுக்குள் நுழைந்திருக்கிறார் அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அந்த அணிக்கு தன்னுடைய ஆதரவை ஏன் வழங்கியிருக்கிறார் என்று பார்ப்போமாக இருந்தால், சிதைந்திருக்கின்ற இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய அல்லது இந்த தமிழ் தேசிய கட்சிகளை அல்லது தமிழ் தேசியத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக திரு அருந்தோபால் அவர்கள் இணைந்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. அந்த நிலையிலே இவர்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்துவார்களாக இருந்தால் மட்டும்தான் இவர்களால் வெற்றி பெற முடியுமே தவிர இவர்கள் தமிழ் மக்கள் பேரவை என்கின்ற போர்வையிலே அல்லது அந்த பெயரிலே தொடர்ந்தும் இயக்கப்படுவார்களாக இருந்தால் அல்லது செயற்படுவார்களாக இருந்தால் அவர்களால் எதனையும் சாதிக்க முடியாது என்பதுதான் தமிழர் அரசியலுடைய முக்கியமான நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தங்களுடைய அணியிலே இணைந்து கொள்வதற்கு கதவுகள் திறந்திருப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆனால் இந்த இணைவு தொடர்ச்சியாக இருக்குமா அல்லது இதுவும் தேர்தல் சார்ந்தாக இருக்குமா என்று பார்ப்போமாக இருந்தால், அந்த இணைவு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடன் இணைவது என்பது அதற்கான சாத்தியக்கூறு அரிதாகவே இருக்கிறது. அப்படி அவர் இணைந்து கொண்டாலும் அவர் நீண்ட காலம் இந்த கூட்டிலே இணைந்து பயணிப்பாரா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் அந்த கூட்டை பொறுத்தவரையிலே அவர்களுடைய கொள்கைக்கும் அவர்களுடைய கருத்தாடல்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்தாடல்களுக்கும் இடையே நிறைய வித்தியாசங்கள் ஏற்படும். இரு தரப்பினரும் ஊடக சந்திப்பை நடத்துவார்கள். அந்த ஊடக சந்திப்பில் ஊடாக அல்லது அதிலே அவர்கள் வெளிப்படுத்துகின்ற கருத்துக்கள் ஒருவரை ஒருவர் அல்லது அவர்களுக்கிடையே முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்ற விதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. இதை நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் இணைவார்களாக இருந்தால் அது நீண்ட காலம் நிலைக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மையான விடயமாகவும் இருக்கிறது. இந்த நிலையிலே இந்த வடக்கிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான கூட்டு, கிழக்கிலே பிள்ளையான் கருணா தலைமையிலான இந்த கூட்டுக்கள் நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பலத்தை ஏற்படுத்துமா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக இல்லை என்றுதான் கூற முடியும். கிழக்கு மாகாணத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கூட்டு என்பது பிரிவினவாதத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு கூட்டாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கிழக்கு தமிழர்கள் வடக்கு தமிழர்கள் என்கின்ற வகையிலே அவர்கள் தொடர்ச்சியான அந்த பிரிவினவாதத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு அணியாக தொடர்ந்தும் இருப்பார்கள், தொடர்ந்தும் செயற்படுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அந்த அணியினுடைய செயற்பாடுகள்
வடக்கு கிழக்கு தழுவியதாக, அது வடக்கையும் கிழக்கையும் இணைத்து செயற்படுகின்ற அந்த அணியாக அல்லது அந்த கூட்டாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த கூட்டினுடைய செயற்பாடுகள் வடக்கு கிழக்கு சார்ந்ததாக இருந்து வருகிறது என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கிறது. இருந்த போதிலும் எது எப்படியாக இருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சி தனி ஒரு போக்கிலே அல்லது தனியான பாதையிலே பயணித்து வருகிறது. ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதுதான் காலத்தினுடைய கடமையுமாக இருக்கிறது. அந்த நிலையில் எவரும் இதில் புனிதர்கள் என்று கூற முடியாத ஒரு நிலைக்கு தமிழ் தேசிய அரசியல் மாற்றம் அடைந்திருக்கிறது அல்லது மாற்றப்பட்டிருக்கிறது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.